ஆண்டி உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம், நான் போன் வாங்க தான் போயிட்டு இருக்கேன். தானம் பண்ணா புண்ணியம் கிடைக்குங்கிற போது எதுக்கு நீங்க வாங்கணும்? நீங்க சொன்ன வழி. அவளை புடிங்க, அவளை புடிங்க. புடிங்க, அவளை புடிங்க. என்ன பாத்து புக்கல நடந்து வருது? அட புக்கு இல்லடா, நான் தான். என்னது பேசுற புக்கா? பேசுறது மட்டும் இல்ல, இப்போ ஒரு அறை உள்ள போது பாரு. அடடா பப்பட்டில புக்ஸ்ல விழுந்துச்சு. சீக்கிரம் எடுங்கம்மா. நீ ரொம்ப ரொம்ப பழசு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஹிஸ்டரி புக்ல இருந்து வெளியே வந்த பாத்தியா? பழைய புக்கு கடை பேப்பர் கடை ஆரம்பிச்சிருக்கேன். காயலாங்கடை எப்ப ஆரம்பிச்சேன்? இதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதாவது காலியான இடத்துல வைக்க போறேன். அப்படின்னா அதை உன் மூளைக்குள்ள வச்சுக்கோ. அதை விட காலியான இடம் வேற எதுவுமே கிடையாது. நீ நல்லா வேலை செய்யணும்னா புக் படிக்கணும்னு மேடம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ படிச்சாலும் உனக்கு வேலைக்கு ஆகாது. நீ இந்த புக் அப்படியே சாப்பிட்டாகணும். தினமும் 2 பேஜஸ் சாப்பிடு. அப்புறம் ஹிஸ்டரி புக்கை நல்லா ஷேக் பண்ணி குடிச்சுக்கோ. சரியா? போ ரோட்டியோட சேர்த்து சாப்பிட்டு ஏப்ப விடு. அப்ப ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. அடடா ஹனி, ஒரு புக்கை இவ்வளவு வேகமா படிச்சிட்டியேம்மா. இல்ல, நான் வெறும் பேஜ் தான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். 30 நாள்ல டீ போடுறது எப்படி? அதுல என்னமா போட்டிருக்கு? 30வது நாள் போடுங்கன்னு போட்டிருக்கு. இந்த புக்கை தான் படிக்க போறேன். 2 நாள்ல பாரிவல் எல்லாம் எப்படி மாறுறது? எழுதுனது டாமிங்கிற திருடன். படிக்கிறேன்னு சொல்லி வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். மணி, போல எனக்கு எப்படி பாஸ் பண்ணு? என்ன சொல்றீங்க சீனிச்சா இருக்கான்? ஒன்னு ரெண்டு. ஏய் ஹனி, என்னாச்சு? அங்க பாரு, கரண்ட் கம்பி மேல ஒரு பூனை நடந்து போயிட்டு இருக்கு. என்னப்பா இது? ஏய், இதெல்லாம் உங்க சித்தப்பா வண்டியா? எப்படி பாரிவல் எல்லாம் மாற போறேன் பாருங்க. இதே மாதிரி டிவி நம்ம வீட்டுல கூட இருக்குது இல்லையா? நம்ம கிட்ட இதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல? இந்த மாதிரி குண்டு என்கிட்ட கூட இருக்க. என்ன சந்தேகமா? ஆமாமா, கண்டிப்பா சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா என்கிட்ட ஒரு பொண்ணு என்கிட்டயும் இருக்குல்ல. ஏதோ ஒரு ஃபேர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு.
எல்லா பொருளும் அப்படியே சேம் டு சேமா இருக்குன்னா இந்தாங்க இந்தா வாங்கிக்கோ, இதையும் எடுத்துக்கோ, அதையும் எடுத்துக்கோ. எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். ஒண்ணு கொடுத்தா மேல இருக்கிறவன் 2 கொடுப்பான். அப்புறம் அந்த 2 கொடுத்தீங்கன்னா மேல இருக்கிறவன் 4 தருவான். அதே மாதிரி 8, 16, 24 போயிட்டே இருக்கும். போய் லைன்ல நில்லுங்க. ஏய் சண்டை போடாதீங்க. யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு சோஃபா வேணும். ஐயோ எங்க வீட்ல இருக்க பர்னிச்சர் காலி ஆயிடுச்சேப்பா. இதோ வந்துட்டேன். இந்தாங்க. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு ஒரு கிளி வேணும். போப்பட், இங்க வா. நான் ஒரு காக்கா. கா கா நான் ஒரு காக்கா. சாரி என்ன, என்கிட்ட கிளி இல்லையே. உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் கேஸ், கொஞ்சம் நெய், கொஞ்சம் சக்கரை, கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு வேணும், கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும். பாட்டாவே கேட்டுட்ட இதெல்லாம் வச்சு நீ ஒரு கடையை ஓபன் பண்ணுவ போல இருக்கு. பாட்டெல்லாம் பாடல, எனக்கு இதெல்லாம் தான் தேவை. இவ்வளவு பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா நீ வேணும்னா எங்க கிச்சனை யூஸ் பண்ணிக்கோயே. நீ இங்கேயே சமைச்சு சாப்பிடலாம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணா எங்க வீட்ல ஃப்ரிட்ஜே இல்லண்ணே. சில்லுன்னு தண்ணி வேணும்னா சாதா தண்ணிய குடிச்சிட்டு புதினா இலைய நல்லா மென்னு சாப்பிடுவேன். ஓஹோ, இல்லனா பிரச்சனை இல்ல, நீங்க கோவப்படாதீங்க, நான் கிளம்புறேன். ஹனி, வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எதுக்காக எல்லாருக்கும் கொடுக்கற? ஒரு வள்ளலோட முதல் கடமையே எல்லாத்தையும் தானமா கொடுக்கிறது தான். உங்களுக்கு என்னங்க வேணும்? என்கிட்ட இப்ப டிவி கூட இல்லங்க. இன்னைக்கும் துணியை கட்டி அதுக்கு பின்னாடி ஒரு மெழுகுபத்திய வச்சு கையால யானை பண்ணுவேன். குழந்தைங்க கிட்ட அனிமல் சேனல்னு சொல்லி கதை சொல்லுவேன். இந்த விஷயத்துல எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா மான் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்கிறதோ 10 விரல். அப்படின்னா 2 விரல்ல நீ எக்ஸ்ட்ரா கேட்கணும். எதுக்காக டிவியை கேக்குற? எங்க பாரு, நான் ஒரு பார்ட்டி கொண்டு வரணும், அதனால அதை என்கிட்ட கொடுத்துடு. சொல்ல கேளு, கொடுத்துடு ப்ளீஸ். நில்லுங்க. அச்சச்சோ, என்னாச்சு? நான் தான் கேட்டுட்டே இருக்கல, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. இவன் வீட்ல இருக்க எல்லா திங்ஸையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டான். வீட்ல இப்ப எதுவுமே இல்ல. நம்ம பேசுறதே நமக்கு எக்கோ கேட்க ஆரம்பிக்குது. என்னமோ மலைகளுக்கு நடுவுல வாழ்ற மாதிரி இருக்கு. ஐயா, ஒரு போர்வை கிடைச்சா நல்லா இருக்கும். அது என்னோட கடமைப்பா. இந்த வீட்ல சக்கரை கூட இல்ல, வா போலாம். ஓஹோ, என்ன ஹனி, எதுக்காக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ட? வேற சாவியை கூட யாராவது கொடுப்பாங்களா? அதுல இருக்க என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது நீயே சொல்லு. ஏன் மேடம் கவலைப்படுறீங்க? முதல்ல உங்க நகையை தான் நான் தானம் பண்ணேன், அப்புறமா தான் சாவியவே கொடுத்தேன். ஹனி, முதல்ல இப்படி தானம் பண்றது நிறுத்து ப்ளீஸ். ஏற்கனவே நான் உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன். சரி, நான் வீட்ல இல்ல, ரோட்டுக்கு போய் தானம் பண்றேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹனி புக்ஸ் படிச்சு தானே இந்த மாதிரி எல்லாம் மாறினா, நம்ம ஏன் ஹனிக்கு வேற ஏதாவது புக் கொடுக்க கூடாது? அதாவது தானம் கொடுக்கறது நல்லதுதான், ஆனா அது அன்போட கொடுக்கணும். மத்தவங்க பொருளை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி புக். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடு. பாத்தீங்கன்னா நிறைய வேலை நின்னு போயிருக்கு. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போறது? ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம், நான் போன் வாங்க தான் போயிட்டு இருக்கேன். தானம் பண்ணா புண்ணியம் கிடைக்குங்கிற போது எதுக்கு நீங்க வாங்கணும்? நீங்க சொன்ன மாதிரி எல்லா வழியும் அவளை புடிங்க, அவளை புடிங்க, புடிங்க, அவளை புடிங்க.
டிக்கெட் 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 உங்களுக்கு டிக்கெட் வேணுமா? ஆமா இந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நாங்க தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வீடு கிடைச்சா அட வீடு இருக்குப்பா. சென்னையில இருந்து இந்த வீடு உங்களுது. அப்புறம் தண்ணி காலையில 7:30 மணிக்கு வரும். வாங்க மேடம், வாங்க நம்ம வெளியில ஃபுட்பாத்ல தூங்கலாம். அனி யாரும் மத்தவங்க பொருளை தானம் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு என்ன பொருள் வேணுமோ அதை கொடுக்கணும். இங்க பாரு, உன்கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் தான் தானமா கொடுக்கணும். என்ன புரியுதா டாங்கி? உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. இந்த புக்க படி. பனி, இவனுக்கு என்ன மாதிரி முகமா கொடுத்த? நான் எழுதின புக்கு தான் கொடுத்தேன். இல்லைன்னா அவன் நம்மள யாருக்காவது தானம் பண்ணிடுவா. நீங்களே பாருங்க அவன் எப்படி மாறுறான்னு. மேடம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இந்த சாக்லேட்டை பன்னிக்கு கொடுக்கட்டுமா? அன்னைக்கு குணமாயிடுச்சு. ஆனா இந்த ஆளுங்க என்ன பண்றாங்க? அனி, இந்த புக்கோட பேஜ் நம்பர் 57ல என்ன எழுதிருக்கு? இன்னைக்கு ஒரு ராத்திரி நீங்க இங்க தூங்கலாம். அடுத்த நாள் நான் உங்களை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன தம்பிக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. அதான் நான் இந்த புக்ல இப்போ படிச்சேன். சின்ன தம்பிக்கு சாக்லேட் கொடுங்க, சின்ன பையனுக்கு சிப்ஸ் கொடுங்க, திரும்பவும் சாக்லேட் கொடுங்க. அம்மா, இது யார் புக்கு?